Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ரவா அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. நம்ம இருட்டுக்கடை அல்வாவோட சேம் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் 1 கப் ரவையை 2 கப் தண்ணியில் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு விடுங்க, அப்போ தான் பால் ரிலீஸ் ஆகும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கை விடாமல் பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு, நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு துணியை வச்சுட்டு அதில் நம்ம ரவை மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா புழிஞ்சு பாலை தனியாக எடுத்துடலாம். இப்போ அகேன் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பாலை தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்மகிட்ட 3 கப் ரவா பால் இருக்குது. ஸோ நம்ம ரவா அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1.25 கப் சுகர் சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒத்த கம்பி பதம் வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போ ஒத்த கம்பி பதம் வந்தாச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 கப் ரவா பாலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணுங்கள். பால் கட்டியாக ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் இன்னொரு தாளிக்கிற பேனில் 1/4 கப் சுகரை கேரமலைஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆயிரும். கேரமலைஸ் ஆனதும் இது நம்ம அல்வாவில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கேரமலைஸ் சுகர் நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு அகேன் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆனதும் அகேன் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி 1 கப் வரைக்கும் நெய் சேர்த்துட்டு கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 கப் நெய் சேர்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம அல்வா ரெடி ஆயாச்சு. அல்வா எதுவுமே பேனில் ஸ்டிக்காக இல்லை. ஸோ ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.